ஓபிஎஸ்ஸிற்கு பட்டை நாமம் போட்ட புகழேந்தி மகிழ்ச்சியில் அதிமுகவினர். நண்பர்களே, நம்ம முதல்ல எஸ்எம் செய்திகள் அப்படிங்கிற சேனல்ல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1,00,000 சப்ஸ்கிரைபர், அதே போல் 4000 வீடியோக்கு மேல அதிமுக பத்தி போட்டிருந்தோம். அந்த சேனல் ஒரு சில காரணங்களால யூடியூப்பை விட்டு டெலிட் ஆயிடுச்சு நண்பா. அதற்கு பதில் இப்போ அதே நேம் அதே லோகோ வச்சு புதிதாக நம்ம அதிமுக பத்தி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். மறக்காம உங்க ஆதரவுகளை கொடுங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்திலே அனைவரும் ஒன்றாகத்தான் இருந்தாங்க அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். அதாவது ஓபிஎஸ் ஆகட்டும், புகழேந்தி ஆகட்டும், வைத்திலிங்கம், சசிகலா, டிடிவி தினகரன் இவர்கள் அனைவரும் ஒரே அணியத்தான் இருந்தாங்க. ஜெயலலிதா அம்மையார் இறந்த பின்பு சசிகலாவின் தலைமையின் கைவசம் பார்த்தீங்கன்னா அதிமுக மாறுகிறது. அந்த சமயத்தில் ஓபிஎஸ் தர்மயுத்தம் ஆரம்பிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் சசிகலாவுடைய போதாத நேரம் கர்நாடக நீதிமன்றம் சிறை தண்டனை விதிக்கிறாங்க. அப்பதான் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக மாற்றம் செய்யப்படுகிறார். அந்த சமயத்தில் தான் ஓபிஎஸ் இபிஎஸ் மறுபடியும் ஒன்று சேர்ந்தது மட்டுமல்லாம இரட்டை தலைமை என்பது அதிமுகவிலே கொண்டு வரப்பட்டது. அந்த இரட்டை தலைமை இனிமேல் அதிமுகவிற்கு சரிப்பட்டு வராது அப்படிங்கிற காரணம் ஒற்றை தலைமை என்பது உருவாக்கப்பட்டது. அதை எதிர்த்து தான் ஓபிஎஸ் வெளியே போனார். அப்ப அந்த ஓபிஎஸ் வெளியே போகக்கூடிய அந்த சமயத்திலே புகழேந்தி ஆகட்டும், வைத்திலிங்கம் ஆகட்டும், கூபா கிருஷ்ணன் ஆகட்டும், ஜேசிடி பிரபாகரன், அது மட்டும் இல்லாமல் ஓபிஎஸ் உடைய அரசியல் ஆலோசகர் கூடிய நமது பண்ருட்டி ராமச்சந்திரன் ஆகட்டும் இவர்கள் பூராமே ஓபிஎஸ் உடைய தலைமையை ஏற்று தனியாக பிரிகிறாங்க. அதுவுமே நீதிமன்றங்கள் மூலமாகவும் தேர்தல் ஆணையத்தின் மூலமாகவும் எவ்வளவோ வழக்குகளையும் எவ்வளவோ பிரச்சனைகளையும் அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கொடுத்து பார்த்தாங்க. கடைசியில் வெற்றி என்பது எடப்பாடிக்கு தான் வந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட சூழலில் தற்போது ஓபிஎஸ் அணியை வந்திருக்கக்கூடிய நபர்கள் பூராமே ஓபிஎஸ்ஐ விட்டு விலக ஆரம்பிக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஓபிஎஸ் வேறொரு பாதையில் பயணிக்கிறார். வேறொரு பாதை அப்படிங்கிறது வேற எந்த பாதையும் கிடையாது. பாஜகவிற்கு ஆதரவான நிலைப்பாட்டிலே பயணிக்கிறார். அவர் அதிமுகவை ஒன்றிணைய வேண்டும் அப்படிங்கிற நிலைப்பாட்டை விட்டு தவறிவிட்டார் அப்படின்னு சொல்லித்தான் புகழேந்தி ஆகட்டும், வைத்திலிங்கம், கூபா கிருஷ்ணன், ஜேசிடி பிரபாகரன் இந்த மாதிரி நபர்கள் பூராமே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அணியிலிருந்து விலக ஆரம்பிக்கும். ஓபிஎஸ்க்கு மிகவும் பக்கபலமாக இருந்த நபர்கள் இரண்டே நபர்கள், ஒன்னு வைத்திலிங்கம், இன்னொன்று புகழேந்தி. வைத்திலிங்கம் பார்த்தீங்க அப்படின்னா இங்க தமிழகத்தில் அரசியல் வேலைகள் அதே போல அதிமுகவை எதிர்க்கக்கூடிய வேலைகளை பூராமே பார்த்து கொண்டிருந்தார். புகழேந்தி அவர்கள் அப்படிங்கிறது நீதிமன்றங்களையும் தேர்தல் ஆணையத்தில் அதிமுகவை எப்படி முடக்கலாம் அப்படிங்கிற வேலைகளை பூரா புகழேந்தி அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார். இப்போ இந்த இரண்டு நபர்களுமே ஓபிஎஸ் தரப்பிடம் இல்லை. அது மட்டுமில்லாமல் இந்த 4-5 நபர்கள் சேர்ந்து புதிதாக ஒரு அணியை உருவாக்கியிருக்காங்க. அவர்களுமே அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஓபிஎஸ் நிலைமை எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, அதிமுகவில் எனக்கு எந்த பதவிகளுமே வேண்டாம், என்னை மட்டும் இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு வந்துட்டார். அது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா புகழேந்தி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் தொலைபேசியிலே பேசக்கூடிய ஒரு நேரலையானது வெளியாகி இருந்தது. அந்த நேரத்திலே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் புகழேந்தியிடம் மறுபடியும் நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். ஆனால் அதற்கு புகழேந்தி ஒரே அடியாக அந்தர்பல்ட்டி அடித்துவிட்டு உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி முடித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஓபிஎஸ் புகழேந்தியும் வைத்திலிங்கத்தையும் ரொம்ப நம்பி இருந்தார். ஆனால் இருவருமே பார்த்தீங்க அப்படின்னா தற்போது ஓபிஎஸ் அவர்களுக்கு பட்டை நாமம் என்பது போட்டு விட்டார்கள் அப்படின்னே கூட. அது மட்டும் இல்லாமல் அந்த புகழேந்தி உருவாக்கிய தனி அணியில் கூட ஓபிஎஸ்க்கு இடம் என்பது கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.